இவ்வுலகில் உயர்த்தப்பட விரும்பாதவர்கள் என யாருமே இல்லை. நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு இடையிலான உறவுகளிலும் அல்லது மற்றவர்களுடன் பேசும் போதும் பணிபுரியும் போதும் கூட யாருமே ஏளனமாக பார்க்கப்படுவதை விரும்புவதில்லை. ஜனங்கள் மதிக்கப்படுவதையே விரும்புகிறார்கள். அதனால்தான் சில நேரங்களில் ஜனங்களுடனான உறவுகளானது சவாலாகவும் மன அழுத்தமாகவும் இருக்கிறது. சுவிசேஷ பணியை செய்கையில் இதுவும் கூட மிகவும் கடினமான பகுதியாகும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மற்றவர்களை கருத்தில் கொள்வது நன்மைதான் என்றாலும் ஜனங்களோ இதுதான் சரி என்றும் இல்லை அதுதான் சரி என்றும் வலியுறுத்தும் போது மோதல்கள் ஏற்பட்டு தற்செயலாக மற்றவர்களை புண்படுத்தக்கூடும். அன்பே பெரியது என்று தேவன் சொல்கிறார். அன்பானது தனக்கு முன் மற்றவர்களை பற்றி நினைக்கும். தன்னுடைய வழியை காட்டிலும் மற்றவர்களின் வழியை நினைக்கும் இருதயமே தேவனுடைய இருதயமாகும். தேவனுடைய இருதயத்தை ஒத்திருப்பது கடினம்தான் என்றாலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நீங்கள் மீண்டும் அன்பினால் பிறந்திட வேண்டும். எனவே நாம் அன்பாக மாறிட வேண்டும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மற்றவர்கள் சொல்வது சரிதான் என்று அங்கீகரிப்பதற்கு நீங்கள் தாழ்மையான இருதயத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் தாழ்மையாக இல்லாவிட்டால் பிடிவாதமாக கருதக்கூடிய உங்கள் சொந்த வழியை முடிவு வரை வலியுறுத்துவீர்கள். நீங்கள் உங்களது சகோதர சகோதரிகளை மன தாழ்மையோடு நடத்தும் போது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தைகளின்படி இறுதியில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் உயர்த்தப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படி தேவன் விரும்புவதால் அவர் உங்களுக்கு மனத்தாழ்மையை பற்றி அநேக போதனைகளை கொடுத்துள்ளார். சியோனில் இருக்கும் உறுப்பினர்கள் உங்களது ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். இது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற உறவு அல்ல, மாறாக குடும்பம் என்னும் சகோதரர்களுக்கு இடையிலான உறவாகும். அவர்கள் ஏதேனும் அறியாதிருந்தால் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏதேனும் சுவையாக இருந்தால் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் குளிராகவோ அல்லது வெப்பமாகவோ உணர்ந்தால் அவர்களை அக்கறையுடன் கவனியுங்கள். இது போன்றுதான் குடும்பம் செயல்படும். சியோன் என்பது எப்போதும் குடும்ப அன்பை உணர்ந்து கொள்ளும் இதமான மற்றும் சௌகரியமான இடமாக இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஜீவனையே தியாகம் செய்து உங்களது சகோதர சகோதரிகளை ரட்சித்ததால் அவர்கள் மிகவும் விலையேற பெற்ற ஆத்துமாக்களாக இருக்கிறார்கள். அனைத்திற்கும் மேலாக தந்தை மிகவும் ஆழமாக நேசிக்கும் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதும் அன்போடு நடத்துவதும் அவரை மிகவும் பிரியப்படுத்துகிறது. அவர்கள் பரலோகத்தில் மகிமையை அனுபவித்து மகிழ்ந்தார்கள். ஆனால் இப்பூமிக்கு வந்து இப்போது கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வேலை சோர்வுடன் சபைக்கு வருகையில் தேவனை பிரதிபலிக்கும் அன்பான உறுப்பினர் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் போது அது உங்களுக்கு உற்சாகத்தையும் பலனையும் வழங்குகிறது. அது பெரிதாக தெரியாவிட்டாலும் கூட ஜனங்களை இனிமையாக வாழ்த்துவது அவர்களுக்கு பலனை தந்து வாழ்த்துகிறவருக்கு மகிழ்ச்சியையும் தருகிறது. அவர்களுடைய விசுவாசமானது மேலும் பலமடைந்து ஒரு ஆத்துமாவையாவது ரட்சிக்கும் அன்பான இருதயமாக எழும்பும். ஒரு நல்ல வார்த்தை 1000 கடன்களை தீர்க்கும் என்று சொல்வது போல ஒரே ஒரு வாழ்த்தானது ஒருவரின் ஆத்துமாவையும் ரட்சிக்க கூடும். இதை செய்ய நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு மன தாழ்மையுடன் இருக்க வேண்டும். மற்றவர் உங்களை விட உயர்ந்தவர் என்பதை ஒப்புக்கொள்ளும் மனத்தாழ்மையை கொண்டிருந்தால்
இயல்பாகவே நீங்கள் அவர்களிடம் பணிந்து வாழ்த்துக்களை சொல்வீர்கள். தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை நாமே தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை வாழ்வோமாக. சத்தியத்தை பிரசங்கிப்பது அன்பாகும். ஆனால் மாம்ச ரீதியாகவும் மற்றவர்களின் இருதயங்களை அரவணைக்கும் அன்பாக இருக்க வேண்டும். ஒருவர் அன்பில்லாமல் கனி கொடுத்தாலும் கூட அது இறுதியில் விழுந்துவிடும். எனவேதான் தந்தை ஒற்றுமையுடனும் நல்லிணக்கத்துடனும் இருங்கள் என்று சொன்னார். தந்தை அன்சாங்கோங் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பிள்ளைகள் போல் தயவு செய்து மற்றவர்களை நன்றாக வாழ்த்தி மென்மையாகவும் அன்பாகவும் பேச முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களை புண்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஆறுதல் அளித்து உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசி ஜனங்களின் இருதயங்களை நெகிழ செய்யும் விதமாக அன்பான மற்றும் நல்லொழுக்கமான வார்த்தைகளையே பேசுவோமாக. அப்போது உங்களால் அபரிவிதமான கனிகளை பெற முடியும். அனைத்து மரங்களும் நன்கு உரமிடும் போது பூத்து கனி தருவது போல சகோதர சகோதரிகள் அழகான மற்றும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை கேட்கும் போது பலனடைந்து கனி கொடுப்பார்கள். தயவு செய்து தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்தும் சுவிசேஷத்தை செய்யுங்கள். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு பரலோகமானது மிகவும் அழகாகவும் மகிழ்ச்சியால் பொங்கி வழியும் இடமாகவும் இருக்கின்றது. அபரிவிதமான அன்பின் கனிகளை பெற்று பரலோக ராஜ்யத்தில் என்றென்றும் வாசம் பண்ணும் அன்பின் பிள்ளைகளாக மாறுவீர்கள் என்று நம்புகிறேன்.